நடக்கக்கூடிய காரியங்களை எங்கள் அனைவருக்கும் உங்களுடைய கிருபை நிமித்தமாக ஆசீர்வாதமாக தந்து வழிநடத்தும் கெஞ்சுகிறோம். இந்த வார்த்தைகளை பேசக்கூடிய எங்கள் அன்பின் சகோதரி ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அவருடைய எல்லா பிரயாசங்களின் நிமித்தமாகவும் அவருக்கு நீதாமே துணையாக நின்று இப்படிப்பட்ட காரியங்களை அவர் ஏற்பாடு செய்வதற்கான நல்ல சக்தியும் பலத்தையும் நேரத்தையும் காலத்தையும் அவருக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும் நாம் கெஞ்சுகிறோம். கேட்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். பிதாவே, அவர்களுடைய இல்லத்துல நீர்தாமே தங்கியிருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும் கெஞ்சுகிறோம். இங்க மட்டுமல்ல, உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய உடைய பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் இருந்து நமக்கு ஸ்துதி ஸ்தோத்திரம் நம் மகிமையோடு இருக்கின்றார்கள். அங்கெல்லாம் உங்களுடைய கிருபையானது இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இது சிறிது நேரம் உம்முடைய தெய்வ பிரசனம் எங்கள் மத்தியில தங்கி இருந்து எங்கள் சகல சத்தியத்திலும் நீதியின் பாதையிலும் ஆண்டு வேண்டுமாயும் இந்த சிறிய விண்ணப்பத்தை உங்களுடைய ஒரே பேரான குமாரரும் எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் ராஜாவுமா இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்திலும் அது பிற்பாதம் தொட்டு மன்றாடுகின்ற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வால்யூமினுடைய பிரேயர் ஸ்டடியில வந்து கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலோடு நம்ம இந்த ஒரு பிரேயர் ஸ்டடியை நம்ம திங்கட்கிழமை தோறும் சரியாக 8 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். இருப்பினும் இந்த நாளில் நம்ம ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. வருகிற காலங்களில் நம்ம தொடர்ந்து சரியான டைமில் இணைந்து இந்த ஒரு கூடிகைக்குள்ளாக தெய்வீக கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் சத்தியத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து பிரயாசப்படுவோம். மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சென்னையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் யாராச்சும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கணும். நன்றி. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூமினுடைய தொடர் பிரயா ஆராய்ச்சி வகுப்பை நம்ம செய்ய இருக்கிறோம். இந்த ஒரு மெத்தடினுடைய முறைமை என்னன்னா, எழுதப்பட்டிருக்கிற வால்யூம்ல சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை உள்வாங்கி அதை நாம் பதிவிட வேண்டும். அப்படி பதிவிடுகிற சகோதர சகோதரிகள் ஒருத்தர் பதிவிட்ட அதே காரியத்தை நீங்க தொடர்ந்து பதிவிட வேண்டாம். இதற்குரிய விஷயத்த முதல் இதில் நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். அப்போ அந்த கருத்துக்களை பதிவு பண்ண பிறகு அடுத்த ஆப்ஷன் ஒவ்வொருத்தருக்கா வரும் பொழுது வசனங்கள் எதுவும் அதற்கு சாட்சியாக அதற்கான ஆதாரங்களுக்குரிய ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் அனைவரும் பதிவிடலாம், ஒருவர் பின் ஒருவராக. இது எல்லாரும் பக்தி விருத்தி அடைவதற்கும், எல்லாரும் கற்றுக்கொள்வதற்கும், எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்வதற்குமான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை தேவன் கிருபையோடு வழி நடத்துகிறார். ஒரு நிமிஷம். ஓகே. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த பாடத்துல இந்த வால்யூமினுடைய காரியம், யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டத்தினுடைய காரியத்துல ஒரு முன்னுரையமான ஒரு வசனங்களை மையப்படுத்தி தான் நம்ம ஆரம்பிச்சோம். அந்த நீதிமொழிகள் 4:18 அடிப்படையில அதற்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பாடம் என்ற ஒரு விஷயத்தினுடைய காரியங்களை நம்ம சிந்தித்தோம். இதுல யாரேனும் சகோதர சகோதரிகள் போன வாரத்துல நம்ம இதை தியானிச்ச ஒரு குறிப்புகளை ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இதுக்குள்ளாக நம்ம போகலாம். அடுத்த இது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அர்ப்பணிப்பு. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம கடந்த கூடுகையில, அதாவது நம்ம வால்யூம்லேருந்து பார்த்த அந்த விஷயத்த தியானிச்சிருக்கிறோம். அதை வந்து யாராச்சும் ஒரு சின்ன குறிப்பாக அதை பதிவிடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேர் சொல்லிட்டு பதிவிடுங்க. அன்பு சகோதர சகோதரிகள் யார் வேணாலும். ஓகே சிஸ்டர், கண்டினியூ பண்ணுங்க. பிரதர், ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தோம் பிரதர். அதுல வந்து இந்த டிவைன் பிளான் ஆஃப் தி ஏஜஸ் புக்ல வந்து என்ன ஃபர்ஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரா சொல்லியிருந்தாங்க. அதாவது தேவனுடைய குணாதிசயத்தையும் அவருடைய அரசாங்கத்தையும் பத்தி இந்த புஸ்தகத்துல தெளிவா விளக்க போறதா சொல்லியிருந்தாங்க பிரதர். அது எப்படின்னா, வேத வசனத்தை வந்து அதை படிச்சு அதை உணர்ந்து அப்புறம் அதை கரெக்டா இசைவாக்கி தேவனுடைய குணாதிசயத்தையும் அந்த திட்டத்தையும் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. எப்படி இன்னொரு விஷயம் என்னன்னா, கடந்த காலத்திலயும் இப்பயும் நடந்த தீமை வந்து எதுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கு
அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லியிருப்பாங்க. சோ அதுக்கு வந்து மனுக்குலம் வந்து எப்படி போகும், அதுக்கான ஆயத்த வேலை, அதுக்கான படிப்பினை எல்லாத்தையும் பத்தி இந்த புஸ்தகத்துல வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதர். அப்புறம் அதுவும் அந்த அந்த பொற்கால யுகத்துல வந்து கிறிஸ்துவ மூலமா தான் நம்ம மீட்பெரும் ஜீவனை அளிக்கிறவரான கிறிஸ்து மூலமா தான் உலக ஜனங்கள் எல்லாருக்குமே வந்து அந்த ஜீவனும் ஆசீர்வாதமும் வந்து கிடைக்க போகுது. தேவனை அறிகிற அறிவு எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த புஸ்தகத்துல தெளிவா எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க பிரதர். வசனத்திலையும் கோட் பண்ணிருக்காங்க. அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும். ஓகே, நன்றி சகோதரி. தேங்க்யூ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வாறாக நம்ம இந்த ஒரு விஷயத்துல அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தொடர இருக்கிறோம். சகோதரி சொன்ன காரியங்களை தான் நம்ம கடந்த வாரத்துல சிந்தித்து இருந்தோம். வருகிற ஒவ்வொரு நாளிலுமே நீங்க தெளிவா நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதிகமான பேராகிராஃப்ஸை நம்ம தியானிக்க சிந்திக்க முடியும். சரிங்களா? படிக்காம வந்தோம்னா தான் நம்ம நிறைய அதை குறித்து குறிப்புகளும் விஷயங்களும் நம்ம படித்து உணர வேண்டியிருக்கும். இப்போ சகோதரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ்ல விஷயங்களை புரிய வச்சுட்டாங்க. அதுதான் நீங்க ஒவ்வொருவரும் நீங்க கற்றவர்களா இதுல தேரணும் அப்படிங்கிறது அந்த பிரயா வகுப்பினுடைய நோக்கமே. ஆகவே அதை புரிந்து கொண்டு இந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாரேதும் ஒரு சகோதரர் படிக்கலாம். சகோதரர் படிக்கலாம். அல்லது சகோதரி படிங்க. அடுத்த பேராகிராஃப் செகண்ட் பேஜ். அர்ப்பணிப்பு ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமானவருக்கும் புத்திர சுவிகாரத்துக்கு காத்து கொண்டிருக்கும் பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை செய்த அவருடைய பரிசுத்தவான்கள் மற்றும் கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் விசுவாச வீட்டார்கள் மற்றும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு மிகுந்த ஆவலோடு காத்திருந்து பிரசவ வேதனை படுகிற சிருஷ்டிகள் ஆகியோரின் நலன்களுக்காக இந்த பணி அர்ப்பணிக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த பணியின் அர்ப்பணிக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து உள்ளதை படிச்சிருங்க. தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்து இருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னது என்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கும் அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்து இருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மற்றும் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. கிபி 1886 பாஸ்டர் ரசல் அவர்களால் எழுதப்பட்டது. நன்றி சகோதரி. ஆக அந்த காரியங்களினுடைய அந்த வால்யூமினுடைய அர்ப்பணிப்பு அதற்கான அந்த பணியினுடைய நோக்கத்தின் அடிப்படையில் இந்த ஒரு விஷயத்தை எப்படி செயல்படுத்தினாங்கிறதான் இந்த ஒரு 2வது பேஜில் நம்ம படிக்கிறோம். ஆகவே இந்த ஒரு அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம உள்வாங்கின அந்த அர்ப்பணிப்பு இந்த பணியின் அர்ப்பணிக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தில் வசனங்களின் அடிப்படையில் தான் இதை நம்மளுக்கு எடுத்துரைச்சிருக்கிறாங்க. அதை உள்வாங்கின கருத்தை நீங்கள் யாரையும் பதிவு பண்ணலாம். இந்த அர்ப்பணிப்பு யாருக்கென்று சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணலாம். அன்பு சகோதர சகோதரிகள், ஒருவேளை இந்த ஒரு விஷயத்த உள்வாங்கினவங்க வசனம் கூட நீங்க சொல்லுங்க. அதாவது ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தொடர்ந்து இருக்கிற அந்த காரியத்தை நீங்க பதிவு பண்ணலாம். இந்த அர்ப்பணிப்பு வந்து ஃபர்ஸ்ட் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமானவருக்கும் இருக்கு பிரதர். இது 1 தீமோத்தேயு 6:15 இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான வசனம். அப்புறம் புத்திர சுவிகாரத்துக்கு காத்திருக்கொண்டிருக்கும் பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை செய்த அவருடைய பரிசுத்தவான்கள் லாக்கன் 44 குறிச்சு சொல்றாங்க பிரதர். அடுத்து அவங்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டிருக்காங்கன்னு. இது வந்து சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருக்கு. அப்புறம் கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் விசுவாச வீட்டார்கள், அதாவது எங்கும் தொழுது கொள்ளும் விசுவாச வீட்டார்கள்.
அப்புறம் வந்து தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு மிகுந்த ஆவலோட காத்திருக்கிற பிரசவ வேதனைப்படுகிற சிருஷ்டிகள். அப்ப வந்து இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாமலே எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ சகல சிருஷ்டிகளும் பிரசவ வேதனைப்படுகிறது. அந்த அவங்களுக்காகவும் இது அர்ப்பணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இருக்கு. சோ அப்ப எல்லாத்துக்காகவுமே இந்த புஸ்தகம் வந்து அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதர். அதுக்கப்புறம் கீழே கொடுத்திருக்க வசனத்தின்படி அது அப்புறம் பார்க்கலாம் தேவனுக்குள்ள சிஸ்டர் அது அப்புறம் பார்க்கலாம். ஆக இந்த அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஒரு விஷயம், இந்த புக்கு யாருக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்மளுடைய ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவராகிய கிறிஸ்து அவருக்குரிய ஒரு விஷயமாகவும் இது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சிஸ்டர் சொல்லிட்டாங்க. இந்த பலியினாலே உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களுக்குரிய அந்த லேக்கன் 44 விசேஷ விதமா அவங்களுக்கு இந்த புத்தகம், ஏன்னா இதை படித்து உணர்வதற்கான ஒரு மிக முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஓகே, அது இல்லாம கர்த்தரை எங்கும் தொழுது கொள்கிற விசுவாச வீட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. இது யார் அப்படிங்கிற ஒரு பதில் யாராலும் சொல்ல முடியுமா? கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் விசுவாச வீட்டார். மேல உள்ளது லேக்கன் 44 பரிசுத்தவான்கள். ஓகே, இந்த 2வது இதுல சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் விசுவாச வீட்டார், அந்த விசுவாச வீட்டார் யாருன்னு தெரியுமா? 3வது சகோதரி சொல்லிட்டாங்க, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிற இந்த முழு உலகமும் அந்த ஆசீர்வாதமான காரியத்துக்காக பிரசவ வேதனையில இருக்கு. அப்படிங்கும்போது இந்த முழு உலகமும் உலகத்துல உள்ள ஒவ்வொருவருக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. ஆனா இது இப்ப போய் சேர்ந்திருக்கான்னா இல்லை. அது வந்து சேர வேண்டிய சிலர், அழைப்புக்குள்ள வரக்கூடிய சிலருக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கு. அநேகருக்கு, இந்த உலகத்தாருக்கு இன்னும் முழுமையாக போகல. ஓகே, இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் விசுவாச வீட்டார் யாருன்னு தெரியுமா சகோதர சகோதரிகள்? ஓகே, நம்ம ஒரு வசனம் கொடுக்குறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 படிங்க. அரேன் படிங்க சகோதரி. நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களின் இடத்திற்கும் தொடர்ந்து பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேல் பேசுவதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற அளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்வீர்கள். ஓகே, அந்த 23வது வசனத்துல முதற்பேரானவருடைய சர்வ சங்கமாகிய சபை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல முதற்பேரானவர்களுக்குரிய வாய்ப்புல வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அழைப்புக்குள்ள வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நிலைமையில வந்திருக்கிற ஒவ்வொருவருமே அந்த முதற்பேரானவர்களுடைய சர்வ சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்வ சங்கம் யாரையும் இன்க்ளூட் பண்ணுதுன்னா திரள் கூட்டத்தையும் இன்க்ளூட் பண்ணுது. ஆகவே இந்த விசுவாச வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறோம்னா, இந்த சத்தியத்துக்குள்ள வந்து உடன்படிக்கையின் ஜீவியத்துல வந்தவங்க, ஒன்று சபை வாய்ப்பு, இன்னொன்று திரள் கூட்டம், இன்னொன்று 2ஆம் மரணத்துக்குரியவர்கள் கூட இருக்கலாம். ஆகவே இந்த இந்த 3 குரூப்புமே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 3 குரூப்புமே இதுல இருக்கிறாங்க. கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் விசுவாச வீட்டார் அப்படிங்கிற ஒரு இந்த விசுவாச வீட்டார் யாருன்னா, விசேஷ விதமா திரள் கூட்டமும் சபையும் சேர்ந்த ஒரு அந்த பூமிக்குரிய இதுல இருக்கக்கூடிய சபை வாய்ப்புல உடன்படிக்கையின் ஜீவியத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையுமே குறிக்கக்கூடியது. ஓகே, இது இந்த வகையில இந்த ஒரு புத்தகம் வந்து உலக ரட்சிப்புக்குரிய ஒரு காரியத்திலும் ஒரு சில விஷயங்கள் விளக்கப்பட்டிருக்கு. இதுல திரள் கூட்டத்துக்குரிய ஒரு விசுவாச வீட்டாரா இருக்கக்கூடிய அவங்களும் அதுல இருக்கிறாங்க. லேக்கன் 44 பரிசுத்தவான்களுக்குரிய அந்த ஒரு வாய்ப்புல உள்ளவங்களும் இதுல இருக்கிறாங்க. இந்த அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஒரு காரியம் பணியானது
இவ்வாறாக கிறிஸ்துவுக்குரிய அந்த மகிமைக்குரிய காரியங்களுக்கும் சபை பரிசுத்தவான்களுக்கும் திரள் கூட்டத்தாருக்கும் மற்றும் உலகத்தார் அனைவருக்குமாகவே இந்த புத்தகம் அர்ப்பணிக்கப்பட்டு அதற்குரிய தெளிவை நம்ம முந்தின அந்த ஒரு கூடுகையில நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்ப இந்த ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஒரு விஷயத்துல எந்த காரியத்தை நம்ம பார்க்க போறோங்கிறது தான் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11 மற்றும் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனத்துல நம்ம படிச்ச வசனம். இதை நம்ம மறுபடியுமாகவே நம்ம படிக்கலாம் பாருங்க. தேவனுக்குள்ளே ஆதிகாலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு. அப்படிங்கும் போதுதான் இந்த ரகசியம் என்ன அப்படிங்கறத தான் தேவன் வந்து எல்லாருக்குமே வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னும் விசேஷ விதமா இந்த சுவிசேஷ யுகத்துல. ஓகே, இந்த ஆதி முதலே மறைந்திருந்த ரகசியம் அப்படிங்கிற அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறதை நம்ம தியானிக்க வேண்டியிருக்கு. இந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறின போது விளங்கும் ஞானத்தின்படி சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அப்ப இந்த ஒரு காரியத்தெல்லாம் இந்த ஒரு புத்தகத்துக்குள்ளாக நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, தேவனுடைய ரகசியம் முதல் நூற்றாண்டுல அப்போஸ்தலர்களுக்குள்ளாக வெளிப்படுத்தப்பட்டது, தீர்க்கதரிசிகளுக்குள்ளாக வெளிப்படுத்தப்பட்டது. அந்த ரகசியத்தின் காரியத்தை வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துவதற்காக தான் விசேஷ விதமா சபை வாய்ப்புல உள்ளவங்க, திரள் கூட்டம் மற்றும் உலக ரட்சிப்புல உள்ளவங்களுக்கு கூட கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக தான் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட ரகசியம் என்னங்கிறது தெரியுங்களா? அந்த ரகசியம் என்னவெனில் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கான பதிலை தெரியணும்னா அந்த ரகசியம் என்னன்னு தெரியுமா? இந்த வசனத்துல சொல்லப்பட்ட அந்த ரகசியம் என்ன? இதே எபேசியர்ல நீங்க கொஞ்சம் தேடினீங்கன்னா கிடைச்சிடும். யார் பதிவு பண்ணலாம்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம். ஓகே, அதான் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டி சேர்க்கிறதுங்கிற ஒரு ரகசியம். இன்னொரு விசேஷ விதமான ரகசியம் என்ன அப்படின்னாக்க, எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை கூட படிங்க. 5:6. அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. சரிங்களா? இந்த ஒரு ரகசியம் வந்து புறஜாதிகளாகி நமக்கு கூட அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த ரகசியத்தினுடைய காரியம்தான் கிறிஸ்துவுக்குள்ளாக முழு மனுக்குலத்தையும் தேவன் கூட்டி சேர்க்கக்கூடிய அந்த ஒரு காரியம். சரிங்களா? அதுல விசேஷ விதமா இந்த சபை வாய்ப்புல உள்ளவங்களை பத்தியான ரகசியங்கள்லாம் இதுல இருக்கு. சரிங்களா? ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போன முற்பிதாக்களுக்கு காட்டிலும் நம்மளுக்கு விசேஷித்த காரியங்களை தேவன் ரகசியமா அது நாள் வரையுமே வைத்திருந்தார். அது இப்பொழுதுதான் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கூட இதுல நம்ம பார்க்க முடியும். ஓகே, தொடர்ந்து நம்ம இப்ப என்ன பண்ணிடலாம்னா அடுத்த பேஜுக்குள்ள நம்ம போகலாம். வேற எதுவும் கருத்துகள் இப்ப நம்ம வாசிச்ச விஷயத்துல வேற எதுவும் பெண்டிங்கான கருத்துகள் இருந்துச்சுன்னா நம்ம பதிவிடலாம், இல்லைன்னா வேற எதுவும் வசனங்கள் இருந்தாலும் பதிவிடலாம். கருத்துகள் மற்றும் வசனங்கள். இப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாங்களா? ஓகே, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டத்தின் ஆக்கியோனின் முன்னுரைக்கு வந்துடலாம். நம்ம 3வது பக்கம் யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் ஆக்கியோனின் முன்னுரையை நம்ம வாசிக்கலாம். இப்புஸ்தகத்தை ஆக்கியோனும் வெளியிடுபவர்களும் இப்புஸ்தகமானது தேவனுடைய தெய்வீக திட்டங்களின் மேல் பசிதாகமும் கலக்கமும் கொண்ட ஏராளமான ஜனங்களுக்கு கிடைக்கவும் அதன் பலனாக அவர்கள் வெளிச்சம், சந்தோஷம், சமாதானம் மற்றும்
தேவனோடு ஐக்கியம் அடைதல் ஆகியவை சர்வவல்ல தேவனுடைய தயவினால் அனுமதிக்கப்பட்டுள்ளதை அவர்கள் எல்லோருக்கும் முன்பாக அறிக்கையிட விரும்புகிறார்கள். இப்புஸ்தகத்தின் ஆங்கில முதற்பதிப்பானது இப்போதிருக்கிற வண்ணமாய் 1886 அச்சிட்டு வெளியிடப்பட்டது. அது முதல் ஒன்றன் பின் ஒன்றாக அநேக பதிப்புகள் 20 வேற்று மொழிகளில் வெகு விரைவாக உலகம் முழுவதிலும் சுமார் 50 லட்சம் ஜனங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. ஓகே, இந்த முதல் பேராகிராஃபினுடைய கருத்தை நம்ம ஈஸியாகவே புரிந்து கொள்கிறோம்னு நினைக்கிறேன். அதை யாரும் பதிவிடுறதுனா பதிவிடலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு விஷயம்தான். இந்த இந்த புத்தகத்தை ஆக்கியோன் என்ன ஒரு காரியமாக நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார் யுகங்களை பற்றி தெய்வீக திட்டத்தினுடைய விஷயத்தைங்கிறத. முதல் பேராகிராஃப். இந்த புத்தகத்தை பிரதர் சாரா ஓகே, கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். இந்த புத்தகத்தை வெளியிடுறவங்களும் இந்த புத்தகத்தை ஆக்கினவங்களும் என்ன விஷயத்த சொல்றாங்கன்னா, தேவ திட்டத்தின் மேல பசிதாகமும் கலக்கமும் கொண்ட ஏராளமான ஜனங்களுக்கு இது கரெக்டா கிடைக்கணும். அதன் மூலம் அவங்க வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனோட ஐக்கியப்படுறதுலயும் இருக்கணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த புக்கு வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதர். இது 1886 அச்சிடப்பட்டதுன்னு, அதன் பின்பாக அநேக பதிப்புகள் வேற்றுமொழிகள்ல 20 வேற்றுமொழிகள்ல இந்த புக்கு பிரசுரிக்கப்பட்டதாகவும் அவங்க விநியோகிக்கப்பட்டதாகவும் இவங்க சொல்றாங்க பிரதர். ஓகே, வேற எதுவும் அதுல கருத்துகள் விசேஷ விதமா இருக்கிறதா தெரியல. ஆயினும் இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த வால்யூம் வந்து வெளிச்சம், சந்தோஷம், சமாதானம், தேவனோடு ஐக்கியத்திற்குரிய ஒரு விஷயத்துல ரொம்ப பசிதாகம் உள்ள ஒரு இருதயங்கள் உடையவர்களுக்கு நிச்சயமாகவே இந்த ஒரு புத்தகம் பயனுள்ள ஒரு புத்தகமாக இருக்குதுங்கிறத சொல்றாரு. ஆகவே நம்ம தொடர்ந்து அடுத்த பேராகிராஃப்ல போயிடலாம். வேற எதுவும் கருத்துகள் இருந்தா நீங்க சொல்லலாம். விடுபட்ட பாயிண்ட்ஸ் எதுவும் கருத்துகள் இருந்துச்சுன்னா அந்த முதல் பேராகிராஃப்ல இருந்துச்சுன்னா சொல்லலாம். வேற எதுவும் வசனங்கள் கூட நீங்க சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. முதல் பேராகிராஃப்ல. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பேராகிராஃப் வாசிக்கலாம். இப்புஸ்தகமானது அனைவராலும் வாசிக்கப்பட்டிருக்கும் என்று நாம் எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆனால் தொடர்ந்து பெறப்படும் தபால்கள் மூலம் எங்குமுள்ள ஜனங்களின் இருதயங்களிலும் மனதிலும் அது பலமான கிரியை செய்து வருகின்றது என்பதை உறுதியாக அறிய முடிகிறது. வேதம் மனுக்குலத்திற்கான தெய்வீக வெளிப்பாடு என விசுவாசியாத ஆயிரக்கணக்கானவரும் கூட இந்த புஸ்தகம் தங்களில் நற்கிரியை செய்ததென தெரிவிக்கிறார்கள். வேறு சிலர் தாங்கள் முன்னே மெய்தேவனையும் அவருடைய தெய்வீக திட்டங்களையும் அறியாதிருக்கிற காரணத்தினாலும் தங்களுக்கு முன்னே காட்டப்பட்ட மனுஷ கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டதினாலும் அக்கடவுளை மகிமைப்படுத்தவும் ஆராதனை செய்யவும் அறியாமல் நாத்திகராக அல்லது அவிசுவாசிகளாக இருந்து வந்ததாகவும் தெரிவிக்கிறார்கள். ஓகே, இந்த ஒரு பேராகிராஃபினுடைய விஷயங்களை உள்வாங்கின சகோதர சகோதரிகள் யார் வேணாலும் பதிவு பண்ணலாம். இந்த பேராகிராஃப் மட்டும். ரெண்டாவது பேராகிராஃப் யார் வேணாலும். அன்பு சகோதர சகோதரிகள். இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த புஸ்தகம் வந்து எல்லாராலையும் வாசிக்கப்பட்டிருக்கும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு சில தபால்கள் வந்திருக்கு. சோ அது மூலியமா அவங்க அந்த தபால்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த புஸ்தகத்தை படிக்கிறதுனால அவங்களுக்குள்ள என்ன கிரியை செய்து வருகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த புஸ்தகத்தை படிக்கிறது மூலியமா இந்த வேதம் வந்து உண்மையிலே தெய்வீக தேவன் கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்றத வந்து அவங்க விசுவாசிச்சிருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு தங்களுக்குள்ள நற்கிரியைகள் நிறைய செய்து வந்திருக்காங்க. அது வந்து சாட்சியா சொல்லியிருக்காங்க அந்த தபால்கள் மூலியமா. வேறு சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த புஸ்தகம் வந்து முன்னாடியே அவங்களுக்கு கிடைச்சிருந்தா உண்மையான தேவனையும் அவருடைய திட்டத்தையும் வந்து அவங்க அறிஞ்சிருந்திருப்பாங்க. சோ இதெல்லாம் ஒண்ணும் தெரியாததுனால கடவுள் இல்லன்னு சொல்ற ஒரு குரூப்பும் இருந்திருக்காங்க. அது வந்து மனுஷ கோட்பாட்டுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு மனுஷ கோட்பாட்டுங்களுக்கு அது செவி கொடுத்துட்டு இந்த புஸ்தகத்தை படிக்காததுனால கடவுள் இல்ல அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து அந்த தபால்கள் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க.
ஓகே, நன்றி சகோதரி. வேற யாராச்சும் அந்த காரியங்கள்ல விடுபட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, எதுவும் வசனங்கள் இருந்தாலும் கூட நீங்க பதிவிடுங்க. விசேஷ விதமா இந்த ஒரு காரியம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் தெய்வீக வெளிப்பாடு என்று முழு மனுக்குலத்துக்கும் புரிய வைக்கிற ஒரு விஷயத்துல இந்த புத்தகம் ஃபர்ஸ்ட் வால்யூம் பயன்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்ல வர்றாங்க. அதுல தெய்வீக திட்டத்தினுடைய காரியங்கள் எல்லாம் தேவனை பற்றிக்குரிய காரியங்களையும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு புத்தகம் வாய்ப்பா இருந்துச்சுங்கிறதையும் சொல்றாங்க. ஆம், இப்ப இந்த இந்த ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த வால்யூம படித்து அதனை முழுமையா படித்து முடித்தவர்களுக்கு அவங்களுக்குள்ளாக நற்கிரியைகள் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இது கடிதங்கள் மூலமா நாங்க உணர்ந்து கொண்டோம் அந்த காலத்துல. சரிங்களா? 1886க்கு அப்புறம் உள்ள அந்த ஒரு சூழ்நிலைகள்ல. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த பிறையா வகுப்பு அப்படிங்கிறது என்னன்னா, எழுதப்பட்ட காரியங்கள் அவர்கள் வேத ரீதியா சொன்னது கரெக்ட் தானா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணதுனால நற்குணசாலிகளா இருந்தாங்கங்கிறத அப்போஸ்தலர் 17 10 11 வசனத்துல நம்ம படிக்கிறோம். அந்த ஒரு விஷயம் இந்த பெரையா பட்டணத்தாருக்குரிய அதே ஆசீர்வாதமான ஒரு சில விஷயங்கள் இந்த புத்தகத்தை படித்து உணர்ந்த ஒவ்வொரு சகோதரர்களும் வசனத்தின்படி இது சரியானது என்று புரிந்து சத்தியத்தில் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி கொண்டு நற்கிரியைகளை ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த புத்தகம் பயன்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பெரையா பட்டணத்தாரனுடைய அதே முறைமையில நம்மளும் இதை கடந்து வந்தோம்னா நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இந்த நற்கிரிகைகளுக்குள்ளாக நாமளும் பூரணப்படுவோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த பேராகிராஃப் மேல மூலமாக நம்மளுக்கு புரிய வருது. ஓகே, இந்த ஒரு பேராகிராஃபை தொடர்ந்து நம்ம இதுல வேற எதுவும் பாயிண்ட்ஸ் விடுபட்டு இருந்தாலோ அல்லது ஏதும் வசனங்கள் இருந்தா கூட நீங்க பதிவு பண்ணலாம் இந்த பேராகிராஃபை குறித்த ஒரு விஷயத்துல. ஒரு வசனம் கூட நீங்க படிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தி மன்னிக்கவும் 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்துல 14 முதல் 16 வரை. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 14 16 வரையும். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதுமல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. தொடர்ந்து நற்கிரியைகளையும் செய்ய தகுதியுடையவனாய் இருக்கும்படியாக தொடர்ந்து அர்த்த வசனத்தை படிச்சிருக்கோம். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. ஓகே, ஆகவே இந்த வசனம் கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேராகிராஃபின் அடிப்படையில தேவனுடைய வெளிப்பாடா இருக்கிற இந்த பைபிளுக்கு இந்த ஒரு வால்யூமானது நம்மளுக்கு தெளிவான சத்தியத்துக்குள்ளாக உட்படுத்தினது மட்டும் இல்லாம சத்தியத்திற்குரிய சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நற்கிரிகைகளுக்குள்ளாக நம்மளை கொண்டு செல்லுதுங்கிறது இந்த வால்யூமினுடைய கருத்து. இதை நம்ம வசனத்துல நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுலினுடைய காரியங்கள் எல்லாம் தீமோத்தி கற்றுக்கொண்டு அது வசனத்தின் அடிப்படையில தெளிவாக கற்றுக்கொண்டு அதை நற்கிரியைகளை காமிப்பதற்கு பயனுள்ளதா இருக்குதுங்கிறத சொல்றார். ஆகவேதான் அந்த அதே மாதிரியான பயனுள்ள ஒரு காரியத்தை நம்ம இந்த வால்யூம்ல எழுதின காரியங்களை கற்றுக்கொண்டு அது பைபிள் படி சரியானதா என்று தெளிவுபடுத்தி கொண்டு அந்த நற்கிரியைகளுக்குள்ளாக கடந்து செல்வதற்கு இந்த ஒரு ஆக்கியோன் ஆத்தர் இந்த எழுதின புத்தகத்தை எழுதினவர் நம்மளுக்கு அறிவுரை சொல்றாரு. அந்த ஒரு அறிவுரையின்படி நம்ம நிச்சயித்த அந்த ஒரு பிரையா பட்டணத்தாரை போல நம்ம நற்குணசாலிகளாய் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம அந்த ஒரு தேவனுக்கு உத்தமமாய் போய் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களா ஆகும் அப்படிங்கிறதும் புரிய வருது. ஓகே, இந்த ஒரு பேராகிராஃபை நம்ம நிறைவு பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன்.
அடுத்ததாக எதுவும் பாயிண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் உடனே நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லிடுங்க. ஆகவே அடுத்ததாக அடுத்த பேராகிராஃபுக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். பிரதர் ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ணலாமா பிரதர்? நிச்சயமா பிரதர், கண்டினியூ. பிரதர் நீங்கள் வந்து வேலூர் இல்லையா பார்த்திபன் பிரதர்? எஸ் பிரதர். சந்தோஷம் பிரதர், தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். இந்த பேராகிராஃப்க்கு இது பொருந்துமா பாருங்க. ரோமர் வசனம் வந்து ரோமர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து பார்க்கும்போதுங்க, அதை வாசிச்சிருங்க பிரதர், ஃபர்ஸ்ட் வாசிச்சிருங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 20வது வசனம், எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். சோ எதுக்கு இத சொல்ல வந்தாங்கன்னா பிரதர், இங்க இந்த பேராகிராஃப்ல பார்க்கும்போது தேவனை படிச்ச அந்த அறிவு வந்து மனுக்குலத்துக்கு தேவன் வந்து அது அந்த அறிவை கொடுத்திருக்கிறாரு. அது ஒரு வெளியரங்கமா தான் இருக்குது. பட் ஆனா மனுஷர்கள் வந்து அவங்களுடைய வீணான சிந்தனைகள்னால இந்த பாக்குறோம். கீழே கூட பார்க்கும்போது நாத்திகர்கள், சோ தேவன் இல்லைன்ற ஒரு கொள்கையில வாழ்றவங்க, சோ இதெல்லாம் பார்க்கும்போது சோ இந்த பேராகிராஃபுக்கு இந்த வசனம் வந்து ஆப்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி. நிச்சயமா பிரதர், தேங்க்யூ. ஏன்னா இந்த புத்தகத்தை படித்த நாத்திகர்களும் கடவுளை அறியாமல் தெளிவான தேவனை அறிந்து அந்த கண்டறிந்து உணரக்கூடிய அந்த அறிவுல இல்லாத மற்ற பொய்யான தேவ வணக்கம் உள்ளவர்கள் எல்லாம் அவிசுவாசிகள்லாம் இந்த புத்தகத்தை படித்த பிறகு அந்த கடைசி வரியை பார்க்கும்போது அவிசுவாசிகளா இருந்த வந்தவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படிங்கும்போது என்னன்னாக்க இது தெளிவா எங்களுக்கு தேவனை பற்றி அந்த காரியங்களுடைய மகத்துவங்களை பற்றி அவருடைய ரகசியங்களை பற்றிலாம் தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பின் மூலமா நாங்க நீதியாய் வாழ்வதற்கும் எங்களை உட்படுத்தினோம் அப்படிங்கிறத இந்த ஒரு காரியத்தின் மூலமாக இந்த ரோமர் வசனத்துல சொல்லப்பட்ட இந்த காரியத்தின் மூலமா நம்ம புரிந்து கொள்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல எத்தனாவது வசனத்திலிருந்து பிரதர்? ரோமர் 1ஆம் அதிகாரம் 19ல இருந்து 23 வரையும். ஓகே, தேங்க்யூ பிரதர். வேற எதுவும் காரியங்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நம்ம அடுத்த பேராகிராஃப்குள்ள போலாம். இது மட்டும் தான். தேங்க்யூ. தேங்க்யூ. வேற எதுவும் காரியங்கள் இருந்தா விஷயங்கள் இருந்தா வசனத்தின் அடிப்படையிலும் கருத்துகள் இருந்தாலும் சொல்லலாம். ஓகே, நன்றி. தொடர்ந்து நம்ம இப்ப 3வது பேராகிராஃப்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். வாசிக்கும். இப்புஸ்தகத்தின் முதற் பதிப்பு வெளியாவதற்கு 5 வருடத்திற்கு முன்பு ஏறக்குறைய இதில் அடங்கியுள்ள அதே காரியங்களை சிந்திக்கும் கிறிஸ்தவர்களுக்கான ஆவிக்குரிய ஆகாரம் என்ற வேறு பெயரில் அச்சிட்டு வெளியிட்டோம். முதலாவதாக அது தவறை எதிர்த்து தாக்கி அதை அழித்துவிட்டு அவ்விடத்தில் சத்தியத்தை நிலை நிறுத்தும் பொருட்டு வித்தியாசமான முறையில் வெளியிடப்பட்டது. முடிவில் இது ஒரு சிறந்த முறை அல்ல என்று உணர்ந்து கொண்டோம். தொடர்ந்து அடுத்த இதையும் படிச்சிருங்க சிஸ்டர். எவ்வாறெனில் இதை படிக்க முற்படும் போதே அநேகர் தங்களுடைய தவறுகள் வீழ்வதை கண்டதும் எச்சரிக்கையாகி இன்னும் வெகு தொலைவில் உள்ள மேன்மையான சத்திய அழகின் வெளிச்சத்தை காணக்கூடாதபடி அப்புஸ்தகத்தை வாசிக்காமல் விட்டுவிட்டார்கள். ஆனால் தற்போதைய தொகுப்போ மாறுபட்ட கோணத்தில் இருந்து எழுதப்பட்டுள்ளது. எப்படியெனில் முதலாவது சத்தியத்தையும் அதன் வல்லமையையும் அழகையும் வெளிப்படுத்தி பின்பு தவறை நீக்கவும் அத்தவறுகள் தேவையற்றது மாத்திரமல்ல பிரயோஜனமற்றதும் தீமை விளைவிக்க கூடியது என்றும் எடுத்துரைக்கின்றது. இவ்விதமாக
யுகங்களை பற்றிய தேவனுடைய தெய்வீக திட்டங்களை வாசிக்கும் ஒவ்வொருவரும் படிப்படியாக தங்களுடைய விசுவாசம் பலப்படுவதையும் தேவனை தாங்கள் அதிகமாய் கிட்டி சேர்வதையும் அறிவதுடன் தாங்கள் சரியான பாதையில் தான் செல்கிறோம் என்பதில் பலப்படுகிறார்கள். சத்தியத்தை அறிந்து உணர்ந்த பின்பு தவறான உபதேசங்கள் அனைத்தும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறதும் உபயோகமற்றதும் தீங்கு விளைவிக்கக்கூடியதும் முற்றிலும் மனப்பூர்வமாய் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட வேண்டியவர்களுமாய் இருப்பது தெரிகிறது. ஓகே, ஆகவே இந்த இந்த 3வது 4வது பேராகிராஃப் அப்படிங்கும்போது 3வது பேராகிராஃப் விசேஷ விதமா ஒரு காரியத்தை சொல்லப்படுது. ஃபுட் ஃபார் திங்கிங் கிறிஸ்டியன்ஸ் என்ற ஒரு தலைப்புல தான் இந்த ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டதாகவும், 4வது பேராகிராஃப் டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ், யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் என்ற ஒரு தலைப்புல மறுபதிப்புல இந்த மாதிரியான பேர் மாற்றத்தோடு அவங்க வெளியிட்டதாகவும் சொல்லப்படுது. இதுல இந்த 3வது பேராகிராஃபினுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத யாராச்சும் நீங்க பதில் சொல்லலாம். மூணாவது பேராகிராஃபில் உள்ள அந்த காரியங்கள் என்ன, அதாவது ஃபுட் ஃபார் திங்கிங் கிறிஸ்டியன்ஸ், சிந்திக்கும் கிறிஸ்தவர்களுக்கான ஆவிக்குரிய ஆகாரம் என்ற ஒரு தலைப்புல தான் இந்த ஒரு புத்தகம் ஃபர்ஸ்ட் வெளியிடப்பட்டுச்சான். அப்ப வெளியிடும் போது அது அந்த அளவுக்கு ரீச் ஆகல, அல்லது ரீச் ஆனது அது வேற விதமான ஒரு கோணத்துக்குள்ளாக எண்ணப்பட்டது அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. அது என்ன, அதுக்கப்புறம் என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த 3வது பேராகிராஃப்ல நம்ம அதுல இருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம். அதை என்னங்கிறத பதிவு பண்ணலாம். பண்ணலாம் யார் வேணாலும் பண்ணலாம். நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு புக்கு அவர் வெளியிட்டு இருக்காரு. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி சிந்திக்கும் கிறிஸ்துவுக்கான ஆவிக்குரிய ஆகாரம். சோ இந்த புக் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் தவறை எதிர்த்து தாக்கி இருக்கு. அவங்களுடைய தவறை மட்டும் எதிர்த்து தாக்கியிருக்கே காண்டி அந்த வேதத்தினுடைய அழகு முதல்ல கொடுக்க காணும், தவறை மட்டும் ஆப்போசிட் பண்ணினே இருந்திருக்கு. அதனால அது அந்த ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. செகண்ட் பார்க்கும்போது இந்த யுகங்கள் பற்றிய தெய்வீக திட்டம் இது கொடுக்கும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரதர்ஸ்ங்க, இதனுடைய வேதத்தினுடைய அழகை முதல்ல முன் நிறுத்திருக்காங்க. அது வேதத்தினுடைய அந்த அழகை முன் நிறுத்தி இருக்கும் போது அந்த சத்தியத்தினுடைய அந்த விஷயங்கள் அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் படிப்படியா அவங்களுடைய தவறுகளை உணர்ந்து அதை மாத்திக்கிட்டு தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களுக்கு உட்பட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதுதான் புரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்குதுங்களா? எதுவும் வசனங்கள் கூட இருந்தா சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஒரு ஒரு விஷயத்த நம்மளும் இந்த ஒரு சத்தியத்திற்குள்ளான ஜீவியத்துல மற்றவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சத்தியத்தை சேர்க்கிறோம்னா அதை ப்ராப்பரா கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்களா? ஒருவேளை நம்ம அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குரிய ஒரு விஷயமா கொண்டு போய் சேர்க்கும்போது அது எதிர்வினை ஆற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லைங்களா? அதை இந்த முதல்ல இந்த ஒரு பேர்ல கொடுக்கும்போது அது அது ஒரு ஒரு என்னமோ காமிக்ஸ் மாதிரி உணர்ந்துருக்குறாங்க. அது 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 ஒரு கதை புக்கு படிக்கிற மாதிரி கூட உணர்ந்துருக்குறாங்க. சரிங்களா? ஒரு சில சூழ்நிலைகள். ஆகவேதான் அதை அது மக்களுக்கு சேரக்கூடிய விதத்துல நம்ம புரிய வைக்கிறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அதை கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணி, பேரை மட்டும் மாற்றங்கள் பண்ணி, மற்ற ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அதை தான் இங்க சொல்லப்படுது. வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்களா வேற எதுவும் சகோதரர்கள்? பாருங்க, ஒரு 2 தீமோத்தில 2ஆம் அதிகாரத்துல 23 26 வசனங்களை நம்ம படிச்சோம்னா, நம்ம ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கு சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம், அல்லது சத்தியத்துல உள்ள சகோதரனுக்கு இன்னைக்கு பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வால்யூமை படிக்க வைக்கிறதுங்கிறதே பெரிய போராட்டமான ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? இதை பைபிள் படி நம்ம படிக்கிறதுங்கிறதா பிறையா வகுப்பினுடைய நோக்கம். சரிங்களா? அப்ப அந்த வகையில ஒரு விஷயம் தவறா புரிந்து கொண்டிருக்கிறோம் அல்லது புரிய வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க, இல்ல நான் முயற்சி பண்றேன், மற்றவங்க அதில் புரியுவதற்கான முகாந்திரம் இல்லைங்கிற பட்சத்துல நாம எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்கு. 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 23 26 வசனங்களை வாசிங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும்
சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இப்ப இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக நம்ம சத்தியத்திற்குள்ள இந்த உலக ஜனங்களை மற்றவர்களை இல்ல சத்தியத்தில் உள்ள சகோதரர்களே நம்ம சத்தியத்துக்குள்ள வழி நடத்துறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை நம்ம புரிய வைப்பதற்கு ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயத்த இங்க சொல்றாரு. அதுக்கு நம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமா இருக்குதுங்கிறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுல சாந்தமாக அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? சாந்தமாக அவங்கள புரிய வைக்கிற அளவுக்கு அவங்கள ஒரு குழந்தை மாதிரி எடுத்து அதை கொண்டு போக வேண்டியிருக்கு. நம்ம கடினமா அவங்ககிட்ட நம்ம அப்ரோச் பண்றது சரியா இருக்காது. அந்த வகையில தான் முதல் இதுல இப்படி ஃபுட் ஃபார் திங்கிங் கிறிஸ்டியன்ஸுங்கிற தலைப்புல போகும்போது கொஞ்சம் கடினமா இருந்திருக்கு அதை ரீச் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது இப்ப 4வது பேராகிராஃபினுடைய கருத்தை நம்ம பதிவு பண்ணலாம். யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் என்ற ஒரு தலைப்புல இந்த ஒரு பேராகிராஃப் வெளியிடும் போது அது என்ன மாதிரியான விஷயத்த ரிசல்ட் கொடுத்துச்சுங்கிறத இந்த 4வது பேராகிராஃப் நம்மளுக்கு சொல்லுது. அதை வேற யாராச்சும் சகோதர சகோதரிகள் பதிவிடலாம். நாலாவது பேராகிராஃப். அன்பு சகோதர சகோதரிகள், இந்த 4வது பேராகிராஃப் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தேவனுடைய தெய்வ திட்டங்கள் அத வச்சு அவங்க வெளியிடுறப்போ அவங்க எப்படி வெளியிடுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தேவனுடைய அந்த வல்லமை, அப்புறம் அவருடைய சத்தியத்தனோட அந்த அழகு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது படிச்சு அவங்க உணர்ந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற அந்த மிஸ்டேக்கை ஈஸியா அவங்க ரிமூவ் பண்ணிக்க முடியும். சோ மத்ததெல்லாம் தீமை அப்படின்றது அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பிரதர். அதுக்கப்புறம் இத வாசிக்கிறப்ப படிப்படியாக தன்னுடைய விசுவாசத்திலே அவங்க பலப்படுவாங்க. தேவன் இத விசுவாசத்துல பலப்படுவதோடும் கூட தேவனுடைய திட்டத்தை படிக்கிறதுனால அதிகமாய் தேவன் கிட்டி சேர்வதையும் அவங்க தெரிஞ்சுக்க முடியும் பிரதர். அதுக்கப்புறம் இதுதான் கரெக்டான பாதை, இதுதான் கரெக்டான வழின்றதையும் இதை படிக்கிறது மூலியமா புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இத தெரிஞ்சுக்கிறதுனால மத்த தவறான உபதேசங்களும் இதுதான் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப இது ரொம்ப அடிப்படையான சத்தியத்துக்கு தெளிவை ஊட்டக்கூடிய ஒரு விஷயத்துல நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியக்கூடிய ஞானேந்திரியங்களுடைய முதிர் வயது உள்ளவர்களுக்கே தகும் எபிரேய வசனத்துல எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனத்துல வாசிக்கிறபடி அந்த ஒரு காரியத்துல நம்மள வெள்ள தெளிவான காரியத்துக்குள்ளும் எது உண்மை எது பொய் என்று பகுத்து பார்க்கிற அளவுக்கும் இந்த ஒரு புத்தகத்தினுடைய பேர் மாற்றத்திலிருந்து உள்ள காரியங்களை உள்வாங்கின ஒவ்வொருவரும் தெளிவான சத்தியத்துக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஒரு தலைப்பு மாற்றத்தின் மூலமாக பயனளித்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். வேற எதுவும் பாயிண்ட்ஸ் விடுபட்டு இருந்துச்சுன்னா நீங்க அதை பேசலாம். இப்போ நம்ம அடுத்த பேராகிராஃபுக்குள்ள போறோம். வேற எதுவும் பாயிண்ட்ஸ் விடுபட்டு இருந்தா நீங்க பேசலாம். யாராச்சும் சகோதர சகோதரிகள் வேற எதுவும் வசனங்கள் இருந்தாலும் சாட்சி கொடுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த பேராகிராஃபுக்குள்ள போறோம். ஆகவே நம்ம இப்ப இந்த 4 பேராகிராஃபினுடைய விஷயத்துல பொறுத்த மட்டும் இந்த எழுதின ஆர்த்தர் என்ன மாதிரியான காரியத்துக்குள்ளாக இந்த புத்தகம் எப்படி வெளியிடப்பட்டது, என்ன மாதிரியான நோக்கத்துக்காக வெளியிடப்பட்டது, இதுல வெளியிடப்பட்ட போது என்ன மாதிரியான ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு, இப்ப என்ன மாதிரியான தலைப்புல வெளியிடும் போது அது மக்கள் மத்தியில இந்த சத்தியத்தையும் அந்த சத்தியத்தின் பாதையிலும் தெளிவாக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய ஜனங்கள் அதிகமாக அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள்ங்கிறது தான் இந்த 4 பேராகிராஃப்லையும் நம்ம தொடர்ந்து படித்தோம். இப்ப இந்த 10 புத்தகம் பரவலாக எல்லார் மத்தியிலுமே அந்த காலகட்டத்தில் சேர்ந்த போது இது யாருக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சாத்தானுக்கு தான் பிடிக்காது. ஆகவே இப்ப இந்த புத்தகத்தை எப்படியெல்லாம் அழிக்கணும், எப்படி நம்ம இந்த 2000 வருஷமா பைபிளை அழிப்பதற்கு 1260 வருடங்கள் இருண்ட காலத்துல இந்த பைபிள் இல்லாமலே போனுச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரியான கோணத்துல இந்த விசேஷ விதமாய் இந்த காலகட்டத்துல இந்த புத்தகம் வெளியிடப்பட்ட போது அநேக பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஆக இந்த ஒரு பாதிப்புகளுக்குரிய ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு பேராகிராஃப்ல பாக்குறோம். நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 5வது பேராகிராஃப். தேவனுடைய ஜனங்களின் கண்களை திறக்கிறதும் தேவனுடைய வேதத்தின் மேல் அவர்களுடைய பயபக்தியை அதிகரிக்க செய்கிறதும்
மனுஷ கோட்பாடுகள் மேல் அவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை சீர்குலைத்து ஒழித்து விடுகிறதுமான எந்த விஷயத்தையும் காண பெரிய எதிராளியானவன் உண்மையிலேயே விரும்புகிறதில்லை. ஆகவே நாம் எதிர்பார்க்கிற வண்ணமாக பெரிய எதிராளியானவன் இப்புஸ்தகத்தை மிகவும் வன்மையாக எதிர்ப்பவனாய் இருக்கிறான். சாத்தானுடைய வல்லமையும் தந்திரங்களையும் வெகு சிலரே நன்கு புரிந்துள்ளனர். அப்போஸ்தலர் கூற்றுப்படி சத்தியத்தை எதிர்த்து அதை அழிக்கும் முயற்சியாக இந்த இருளின் அதிபதி ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான் எனவும், சத்திய வெளிச்சத்தினால் ஜனங்கள் பிரகாசிக்க கூடாதபடி தடுத்து அவர்கள் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அறிந்து கொள்ளாதபடி செய்வதற்காக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே உள்ள மிக சிறந்தவர்களையும் செல்வாக்குள்ளவர்களையுமே உபயோகிக்கும்படி தந்திரமும் கபடமும் உள்ள எதிராளியானவன் முயலுகிறான் என்பதையும் வெகு சிலரே நன்கு அறிந்துள்ளனர். அநேகருக்கு இதை பற்றி புரிவதில்லை. ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த பேராகிராஃப்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோங்கிறத நம்ம பதிவிடலாம். அதுக்கான வசனங்கள் இருந்தாலும் பதிவிடலாம். 2 குழந்தையர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல இருக்க பிரதர். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதா இருக்கும். இப்போ இந்த புஸ்தகத்தை படிக்கிறது மூலியமா தேவனுடைய திட்டம் என்னன்னு தெளிவா எல்லாருக்கும் தெரிய வரும். அதுக்கப்புறம் அவர் மேல இருக்க பயபக்தியும் அதிகரிக்கும். சோ இது வந்து கண்டிப்பா சாத்தானுக்கு பிடிக்காது. சோ இத கண்டிப்பா தடுக்க நினைப்பான் அப்படின்னு சொல்லி இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வசனமும் இருக்கு. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். அவனுக்கு சேர ஊழியக்காரர்களும் அந்த வேஷத்தை வந்து தரித்து கொள்வாங்க. சாத்தானே அப்படி பண்ணா அவனுடைய ஊழியக்காரர்களும் தரித்து கொள்றதுல ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பிரதர். சோ இத வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணுவான் அவனுடைய அந்த ட்ரிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே யாரு மிக சிறந்தவர்கள், ஏதாவது ஒரு விஷயத்துல சிறந்தவர்கள், அது நல்லா பேசுறவங்களாவும் இருக்கலாம், அப்புறம் செல்வாக்குடையவர்கள், இந்த மாதிரி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணி தேவனுடைய சத்தியத்தை மாத்தி கூட உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி தேவனுடைய திட்டத்தை அறிய வைக்காம கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. நன்றி சகோதரி. வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இருந்தா சகோதரர்கள் சகோதரிகள் பாயிண்ட்ஸை சொல்லலாம். அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகள் யாரும் பதிவிடலாம். ஓகே, சகோதரி விசேஷ விதமா அந்த 2 வசனமே சொல்லிட்டாங்க. ஆகவே இப்ப இந்த ஒரு சாத்தான் தான் இப்ப என்னன்னா இந்த ஒரு புத்தகத்துக்கு பெரும் தடையாக செயல்படுகிறவனா இருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு வேதமானவர்கள் மத்தியில எல்லா வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது அட்வான்ஸ் ஃபோன்ஸு, மற்ற மொபைல் சார்ந்த மற்ற ஒரு சில ஆப்ஸு, இல்லை லேப்டாப், மற்ற ஏனைய மீடியா சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் ஆசீர்வாதமான காரியம் அவங்கவுங்க கையிலே வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, அந்த வகையில இருப்பினும் சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, இந்த புத்தகம் கையில் கிடைத்தும் யாம் அறிய என்னுடைய நாலேஜின் படி நான் என்ன சொல்ல வர்றோம், என்ன புரிந்து கொள்கிறோம்னா, இன்னைக்கு இருக்கிற வேதமானவர்கள் இந்த வால்யூம் எல்லாம் படிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா நிறைய பேர் படிக்கல. படிச்சாலும் மொழிபெயர்ப்பின் காரணமாக புரியல. புரிந்தாலும் ஒரு சில வெறுப்பு, இந்த மாதிரி என்னது இந்த ரசல் பிரதர், 7ஆம் தூதன், இப்படிப்பட்ட கான்செப்ட்லாம் வந்து இதை படிப்பதற்கே தடை பண்ற அளவுக்கு அவங்களுடைய மைண்டும் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. ஆகவே இப்ப இதெல்லாம் தடையாகிறதற்கு ஏதுவான ஒரு சில முக்கியமான போதகர்களை, வழிநடத்துகிறவர்களை, நம்ம சொல்றது வந்து வெளியில உள்ள ஆர்சி புரோட்டஸ்டாண்ட்ல உள்ளவங்கள சொல்லல, இந்த சத்தியத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் தான். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல நீங்க மத்தேயு 24 வசனம் படிச்சீங்கன்னா, படிங்க 4வது வசனம் 5வது வசனம்.
மத்தேயு 24 4, 5 மற்றும் 10, 11. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். பாருங்க, நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த பாயிண்ட்டுக்கும் பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து 10, 11 வசனங்களையும் நீங்க வாசிங்க. அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். சரிங்களா? இந்த வசனம்லாம் நம்ம இப்ப சத்தியத்துக்குள்ள வந்த இந்த அடிப்படை சத்தியத்துல வந்த நமக்கு ஆர்சியிலேயோ புரொட்டஸ்டாண்ட் அமைப்பிலோ உள்ள போதகர்களோ அவங்களோ நம்மளை வஞ்சிப்பாங்களா, இல்ல பொய்யான சத்தியத்துக்குள்ள நம்மளை வழி நடத்த வாய்ப்பு இருக்கா அப்படிலாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நிச்சயமாகவே இல்லை. சரிங்களா? அப்ப இந்த ஒரு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், இப்படிப்பட்டவங்கெல்லாம் வெளியில இருந்து இருக்க மாட்டாங்க. நம்மளை வழி நடத்துகிற, நம்மளுக்கு போதிக்கிற இவர்கள் தான் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா தவறான வழி நடத்தலுக்குள்ளாக போவாங்க. இதை இந்த பேராகிராஃப்ல நம்ம படிக்கும்போது கூட இந்த சத்தியத்துல முன்னோடிகளாய் ரொம்ப அற்புதமா தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த சகோதரர்களை சாத்தான் வஞ்சித்து வழி விலக செய்து பொய்யான சத்தியத்திற்குள்ளாக போனதை அவங்க அனுபவத்துல இங்க சொல்றாங்க. நம்ம விசேஷ விதமா 1916க்கு அப்புறம் இந்த வாட்ச் டவரினுடைய இந்த முழு விஷயமும் ஜெகோவா விட்னஸ் கிட்ட போயிடுச்சு. அப்ப ஜெகோவா விட்னஸினுடைய ரூதர்ஃபோர்டினுடைய போதனைகள் முழுவதுமே வால்யூமுக்கு ஆப்போசிட்டாகவே செயல்பட்டாருங்கிறது வெளியரங்கமான வரலாற்று சாட்சி. அது ஆகவேதான் இந்த தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிறது யாருன்னாக்க நம்ம ஏற்கனவே பிறையா வகுப்புல நம்ம படிச்சிட்டோம். இந்த சத்தியத்தை வசனத்தின்படி நம்மளுக்கு எடுத்துரைக்கிறவர்கள். அப்படி சத்தியத்தை வசனத்தின்படி வேதார ஆட்சிக்குள்ளாக உட்படுத்தி எடுத்துரைக்கிற நம்மளுடைய வேதமானவர்கள், போதகர்கள், சபை வழிநடத்துகிறவர்கள், இந்த மாதிரி பொறுப்பு நிலைமையில உள்ளவர்களே அநேகர், ஒரு சிலர்னு சொல்லப்படல. கவனிங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னா அநேகர் உங்களை வஞ்சித்து அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லப்படுது. நான் இன்னொரு வசனம் கூட உங்களுக்கு சாட்சியா நம்ம கொடுக்க விரும்புறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். பாருங்க, இதுல கூட நம்ம ஈஸியா தெளிவா புரிந்து கொள்ள முடியுது. பழைய ஏற்பாட்டு காலத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தது போல இப்ப இந்த சத்தியத்தை எல்லாம் உள்வாங்கின, இந்த அடிப்படை சத்தியத்தை எல்லாம் உள்வாங்கின அநேக ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இதே சத்தியத்துக்கு ஆப்போசிட்டா செயல்படுவாங்க. இதே சத்தியத்தை மாற்றி பேசி உண்மையான சத்தியத்துக்குரிய ஒரு விஷயத்த பொய்யா பேசுவாங்க. இது சிலர்னு சொல்லப்படல, அநேகர் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப 3 வரி படிச்சிட்டீங்களா சிஸ்டர்? பேதுருல 3 வரி படிச்சிட்டீங்களா? அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். பாருங்க, அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பாருங்க, இன்னைக்கு வேதம் உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. ஓகே, இப்ப இந்த கள்ள தீர்க்கதரிசிகளாகி இந்த கள்ள போதகர்கள் எங்கேருந்து வருவாங்கன்னா வெளியில இருந்து வர்றவங்க இல்ல. ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு வர்றவங்க யாருன்னு அப்போஸ்தலர்ல சொல்றாருன்னா நம்ம சபையை வழி நடத்துகிற அந்த பொறுப்பு நிலைமையில உள்ளவங்க தான் நம்மளை தவறாக வழி நடத்துவதற்கான அநேக முகாந்திரம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனாலதான் இங்க வாட்ச் டவர்னுடைய இந்த வெளியீட்டுல இந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது இதுக்கு சாத்தான் இதை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தினது ஆர்சி, சிஎஸ்ஏ பண்டைய புரொட்டஸ்டாண்ட் அமைப்பில் உள்ள எந்த போதகர்களோ இல்ல. இந்த சத்தியத்தை உள்வாங்கின சகோதர சகோதரிகள் தான், தெளிவாய் உள்வாங்கின சகோதர சகோதரிகள் தான், விசேஷ விதமாய் விசேஷித்த வரங்களை பெற்ற சகோதர சகோதரிகள் தான் இதுக்கு ஆப்போசிட்டா நடந்திருக்கிறாங்க.
அப்ப நம்ம பேதுருல படிக்கிறபடி அநேகர் இதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கிறாங்கிறதான். இந்த வால்யூம்ல எழுதப்பட்டிருக்கிற இது விஷயத்தை ஃபர்ஸ்ட் படிக்கவும் விடுறது இல்ல. இது ஒரு மெயின் முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்படியே படிக்க விட்டாலும் இப்ப நம்ம இந்த ஒரு விஷயத்துல நம்ம படிக்கிற முறைமையில படிக்கிறாங்கன்னா நிச்சயமா படிக்க விடுறது இல்ல. அவங்க ஒரு சில அந்த வழி நடத்துறவங்க ஒரு சில கேள்வி கேட்பாங்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிடணும். நீங்க ஏதாச்சும் கேள்வி கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு வாய்ப்பு அதுக்கப்புறம்லாம் கிடைக்காது. அப்ப பிரேயர் ஸ்டடியினுடைய நோக்கமே என்னன்னா, பவுல் அப்போஸ்தலன் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை வேத வாக்கியத்தின்படி சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஒரு காரியத்துக்குள்ளே போகணும். இந்த புத்தகத்தை படிக்கணும்னாலே பைபிள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு நம்ம பார்க்கணும். அப்ப அந்த வகையில நம்மளுக்கு இதற்கு இடரலாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப நம்ம இந்த வால்யூம் ஸ்டடியை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இந்த வால்யூம் ஸ்டடியினுடைய பிறையா வகுப்புக்குள்ள நம்ம போகும்போது நிச்சயமாகவே பெரிய தடை வரும். இதை நம்ம ஜெபத்தோடு நம்ம இதை செயல்படுத்தி முடிக்கலன்னா இந்த காரியங்கள்லாம் நம்ம அவ்வளவு எளிதாக முடிக்க முடியாது. இந்த பிறையா வகுப்புக்குரிய இந்த வால்யூம் ஸ்டடியை நம்ம அநேக இடத்துல நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு சில 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் வரையும் கூட போயிருக்கு. ஒரு சிலது அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு, ஒரு சிலது ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. அது ஜெபத்தோடு செய்து அந்த வைராக்கியத்தோடு அந்த வாஞ்சையோடு வசனங்களை ஆராயக்கூடிய எண்ணத்தோடு இருக்கிறவங்க பங்களிக்கும் பொழுதுதான் இது தொடர்ந்து நம்ம பக்தி விருத்தியில தேவனுக்கு முன்பாக உத்தமனா போய் நிற்பதற்கு இந்த புத்தகம் நம்மளுக்கு பயன்பட போகுது. ஆகவே இதை நீங்க புரிந்து கொண்டு இதற்கு எதிரிகள் நம்மளை சுத்தி 1-2 இருக்க மாட்டாங்க, அநேகர் இருப்பாங்க. இதை நடத்த விடாத அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதை கையாள்வதற்கான மனப்பக்குவமும் ஜெபத்தோடு கூடிய தெய்வீக பாதுகாப்பும் நிச்சயமா தேவை. இந்த 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 ஒரு பாதிப்பு இந்த வெளியிடப்பட்ட இந்த புத்தகத்திற்கும் அந்த வாட்ச் டவருக்கும் இந்த ரசல் பிரதருக்கும் இப்படிலாம் ஏற்பட்டிருக்குன்னா நம்மளுக்கு இன்னும் அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இந்த ஒரு காரியத்துக்கு உட்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஜெபத்தோடு இந்த ஒரு காரியத்துக்குள்ளாக உட்படும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, டைம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்கு. அதனால அடுத்த பேராகிராஃப் 6வது பேராகிராஃபை முடிச்சுட்டு நம்ம போகலாம். இல்லைன்னா இதோட கூட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். இதுல இப்ப எனக்கு தெரிஞ்சு இதோட நிறைவு பண்ணிக்குவோம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல இப்ப இந்த கடைசியா பார்த்த இந்த 5வது பேராகிராஃப் வேற எதுவும் பாயிண்ட்ஸ் பெண்டிங் இருந்துச்சுன்னா யாராச்சும் பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் ஒரு சகோதரன் அல்லது சகோதரி இதுவரையும் பார்த்த இந்த 5 பேராகிராஃபையும் கன்க்ளூட் பண்ணி சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தொகுப்பா சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்ப நீங்க அந்த 5வது பேராகிராஃப் மட்டும் ஏதாவது பெண்டிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, பெண்டிங் பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறோம். ஆகவே இப்ப நம்ம பார்த்த இந்த 5 பேராகிராஃபையும் கன்க்ளூட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள முடிங்க. நம்ம இன்னும் ஒரு 3 நிமிஷத்துல இந்த கூடுகையை நம்ம நிறைவு செய்யணும். யாராச்சும் கன்க்ளூட் பண்ணுங்க. வேல்ராஜ் பிரதர், வாய்ப்பு இருக்கா? Yes brother, I'm just watching the meeting. ஓகே, அதை கன்க்ளூட் பண்ண முடியுமா ஒரு 2 நிமிஷத்துல? இல்ல நான் வேற சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதனால நேத்து சப்ஜெக்ட் முன்னாடி சப்ஜெக்ட் அட்டெண்ட் பண்ணல, ஆரம்பத்துல அட்டெண்ட் பண்ணிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. ஓகே, வேற யாரும் கன்க்ளூட் பண்ண விரும்புறீங்களா அன்பு சகோதர சகோதரிகள்? ஓகே சிஸ்டர், சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, செகண்ட் பேஜ்ல இருந்து பார்த்தோம் பிரதர், ஃபர்ஸ்ட் வால்யூம்ல. சோ யார் யாருக்கு இந்த புத்தகம் அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். சொல்ல போனா இயேசு கிறிஸ்து, லாக்கன் 44, அப்புறம் பூமியில இருக்க ஜனங்கள் எல்லாருக்குமே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆக்கியோனின் முன்னுரையில என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த புஸ்தகம் 1886ல வெளியிடப்பட்டிருக்கு. அத படிச்சவங்க அத படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தேவனை பத்தின ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கும். சோ அவருடைய அந்த திட்டங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால சந்தோஷமும் சமாதானமும் கிடைச்சிருக்கும். அப்புறம் தேவனை பத்தி அறியாதவங்க கூட இத தேவனுடைய திட்டத்தை அறிஞ்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பார்த்தோம் பிரதர். அதுக்கப்புறம் இந்த புஸ்தகத்தை படிக்கிறது மூலியமா விசுவாசத்துல பலப்பட்டு அதிகமா தேவன் கிட்ட கிட்டி சேர்ந்து நம்ம கரெக்டான பாதையில தான் ஓடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இதுக்கு பல தடைகளும் வந்திருக்கு.
அதுக்கப்புறம் இது முக்கியமா இந்த புஸ்தகத்தை யாரும் படிக்காததுக்கு சாத்தானானவன் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே சில பேரை வந்து கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் அனுப்பிவிட்டு தேவனுடைய சத்தியத்தை வந்து சத்தியத்திலேருந்து வழி விலகக்கூடிய ஒரு விஷயத்த உண்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். சோ இதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிருபை தேவனுடைய கிருபையினால நம்ம தேவனிடத்துல கிருபை பெற்றிருக்கிறோம். அந்த வகையில இந்த நாளுக்கான ஒரு ஆக்கியோனின் முன்னுரையில விசேஷ விதமாய் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கும் அதற்கான சத்தியத்திற்குரிய ஜீவியத்துல நம்மளை அர்ப்பணிப்பதற்கும் தொடர்ந்து நம்ம வேத ஆராய்ச்சிக்குள்ளாக பெரியாப்பட்டணத்தாரை போல தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்றோமா அப்படிங்கிறத காரியத்தை அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறையாச்சும் நம்ம இப்படி கூடி வந்து இந்த வேத வாக்கியங்கள் உண்மையிலே வசனத்தின்படி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கா வால்யூம்ல அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுவதற்கு தேவன் நம்மளை கூட்டி சேர்த்து இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்திற்குள்ளாக நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயித்த இந்த ஒரு காரியத்துல இந்த ஒரு 6 வால்யூமும் 6 இடிகளாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் முன்னாடி ஒரு சில பாடங்கள்ல. ஆகவே இந்த ஒரு இடி முழக்கம் போன்ற இந்த ஒரு சத்தியங்கள் இந்த வால்யூமுக்குள்ளாக இருக்குது. அதற்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிற நாமே அந்த 7வது இடியாகவும் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடிகளாக இருக்கிறோம். ஆகவே அந்த வகையில நம்ம இந்த ஒரு விஷயத்துல தொடர்ந்து நம்ம வைராக்கியத்தோடு ஜெபத்தோடு தெய்வீக பாதுகாப்போடு நாம் இந்த ஒரு கூடுகையை தொடர்ந்து வாரந்தோறும் நடத்துவதற்கு தினந்தோறும் கூட ஜெபம் செய்யுங்க. இதுல உள்ள காரியங்களை ஒவ்வொரு நாளுமே படித்துட்டு வந்து நீங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, வசனத்தோடு பதிவு பண்ணுங்க. ஏன்னா கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு புரியாம கூட இருக்கலாம். ஆனால் புரிஞ்சு கொண்டவர்கள் வசனத்தின் அடிப்படையில் நீங்க சொல்லும்போது நம்ம அதை உறுதிப்படுத்தி கொள்ள முடிகிறது. அந்த உறுதிப்படுத்திக்கிட்டோம்னா விசுவாசத்தில் திடப்படலாம். திடப்பட்டால் பெரியாப்பட்டணத்தாரை போல நற்குணசாலிகளாய் நாம் வளர முடியும். ஆகவே இந்த ஒரு காரியத்துல நாம் வளர தேவனுடைய கிருபைக்குள்ளாக நம்மளை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தில் கடந்து செல்ல நம்மளை இவ்வாறாக ஒப்பு கொடுப்போம். இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக சகோதரர் கோபி பிரதர் நிறைவு ஜெபத்தை செய்வதற்கு அன்போடு அழைக்கிறோம். ஓகே, நல்லது பிரதர். ஓகே. இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக பார்த்திபன் பிரதர் நீங்க ஜெபம் பண்ணலாம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தூய பிதாவே, இந்த அருமையான வேலையிலே இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதங்களை பணிந்து மிகுந்த மனத்தாழ்மையா நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிக்கான மகிமை யாவற்றும் கிறிஸ்து மூலம் ஒரு சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். அப்பா பிதாவே, அப்பா எங்களுடைய வாழ்நாட்டிலே கூட இந்த ஒரு நாளைக்கு கிருபையை கூட்டி கொடுத்து அப்பா ஜீவனோடும் சுவாசத்தோடும் பலத்தோடும் நிலைநிற்க செய்து முது மகத்துவமுள்ள சத்திய வார்த்தைகளை ஆராயும்படியும் தியானிக்கும்படியாகவும் இதோ இந்த நாளை கிருபை பாராட்ட இந்த தயவுக்காய் நன்றி அப்பா. அப்பா அனுதின வாழ்க்கையிலே அப்பா நாங்கள் இதோ முது பரிசுத்தாவியை பெற்று அப்பா நிதானமாய் சத்திய வார்த்தைகளை பகுத்தறிந்து அப்பா உமக்கு சித்தமான காரியங்களிலே நாங்கள் ஈடுபட தொடர்ந்து கிறிஸ்துவின் சிந்தையிலும் அவருடைய அடிச்சுவடுகளையும் நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு நடக்க வாழ கிருபை பாராட்ட வேண்டுமே கெஞ்சி மாண்டாடுகிறோம் அப்பா. இதோ இந்த வகுப்பு இதோ ஆரம்பித்திருக்கிறோம் அப்பா. இதோ இது முடிவு பரியந்தும் கூட அப்பா ஒரு தெய்வீக சித்தத்தின்படி வழி நடத்த வேண்டுமாய் கூட கெஞ்சி மாண்டாடுகிறோம் அப்பா. இதோ அப்பா ஒவ்வொரு நாளும் உங்க சித்தத்தை நாங்கள் உணர்ந்து அதற்கேற்ற காரியங்களை நாங்கள் செயல்படுத்த நீ தாமே எங்களுக்கு போதிய பலத்தையும் பரிசுத்தாவையும் தந்து நடத்த வேண்டுமாய் கூட கெஞ்சி மாண்டாடும் அப்பா. இந்த சிறு விண்ணப்பம் ஜெபமான்றாட்டுகள் யாவும் கூட இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதங்களை பணிந்து உங்க சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். எண்ணி ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த அன்பின் பரலோக தூய பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கூடுகையை இன்னும் ஆசீர்வாதமா கொண்டு செல்வதற்கு ஏதாச்சும் கருத்துகள் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இந்த பெரியா வகுப்பு வால்யூமினுடைய பெரியா வகுப்பை இன்னும் டெவலப் பண்ண இன்னும் ஆசீர்வாதமா நடத்த எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா அதற்குரிய கருத்துகள் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். ஓகே, நன்றி. எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலோடு இந்த ஒரு கூடுகையை நாம் நிறைவு செய்யலாம். நன்றி. எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துகள். இரவு வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.